வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம புதுசாக வாங்கின இரும்பு கடாயை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி சீசனிங் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வடைச்சட்டி வாங்கி 2 நாள் தான் ஆகுது. இதில் எவ்வளோ துரு இருக்குன்னு பாருங்கள். தூசியும் அவ்வளோ இருக்குது. அதை முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு லிக்யூட் சோப் யூஸ் பண்ண போகிறோம். எந்த லிக்யூட் சோப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி சட்டியை நல்லா தேய்க்கணும். சட்டியோட கைப்பிடி, சட்டியோட பின்பக்கம் எல்லா சைடும் நல்லா தேய்ச்சிருங்க. நல்லா அழுத்தி தேய்ச்ச பிறகு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வடைச்சட்டியில் சாதம் வடித்த தண்ணி இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ஊற்றி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இப்படியே இருக்கட்டும். மறுநாள் எடுத்து திரும்ப லிக்விட் சோப் ஊற்றி நல்லா ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிட்டு கழுவி எடுக்கணும். இந்த மாதிரி கனமான இரும்பு சட்டியில் என்ன கிரேவி பண்ணாலும் ஒட்டாது. அது மாதிரி காய் வதக்குனீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். நான்ஸ்டிக்கில் வர்ற சட்டிலாம் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. அது நம்ம உடம்புக்கு நல்லதே இல்லை. ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் செவந்தாலும் பரவாயில்லை, அந்த வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. சட்டி முழுசும் அந்த எண்ணெய் படுற மாதிரி வெங்காயத்தை வதக்குங்க. இந்த மெத்தடில் ஒரு தடவை இரும்பு சட்டியை சீசனிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங்காக நம்ம சட்டி யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இரும்பு தோசை சட்டி, பணியார சட்டி எல்லாமே இந்த மெத்தடில் தான் நீங்கள் சீசனிங் பண்ணணும். இப்போ இந்த வெங்காயத்தை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் கீழே போட்டுடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி அந்த சட்டியில் இருக்கிற தேங்காய் எண்ணெயை எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிடுங்க. சட்டியோட கைப்பிடி, சட்டியோட பின்பக்கம் எல்லா பக்கத்துலேயும் அழுத்தி தேய்ச்சி விட்ருங்க. நீங்கள் எப்போயுமே இரும்பு கடாயில் சமைச்சி முடித்த பிறகு சட்டியை நல்லா லிக்விட் சோப் போட்டு கழுவிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சட்டியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தொடச்சி வச்சுருங்க. துருவே பிடிக்காது, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். துரு பிடிச்ச சட்டியில் எப்பயுமே சமையல் பண்ணாதீங்க, அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி சீசனிங் பண்ணிவிட்டு சட்டியை யூஸ் பண்ணுங்கள். புதுசாக இரும்பு சட்டி வாங்கும்போது நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.